சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு செய்ய போற இந்த 2 ஐட்டமும் நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளவு சீக்கிரத்திலயும் கெடவும் கெடாது. ஓணம் சத்யா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலையாளத்துல சத்யான்னா விருந்துன்னு அர்த்தம். ஓணம் திருவிழாவோட கடைசி நாளான திருவோணம் அன்னைக்கு 26 வகை சைவ உணவுகளை வாழை இலையில பரிமாறி வழங்குற ஒரு புகழ்பெற்ற கேரள பாரம்பரிய விருந்து தான் அது. ஓணம் பண்டிகை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இந்த பண்டிகைக்கு மைய புள்ளி ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கேரளாவுல கொச்சினுக்கு பக்கத்துல திருக்காகரா அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற வாமன மூர்த்திக்கான ஒரே கோயில் தான் அது. 700 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்ட மன்னர் சேர குலசேகர வர்மாவால இந்த கோயில் கட்டப்பட்டதா கல்வெட்டுகள் இருக்கு. ஒரு காலத்துல மன்னர் மகாபலி இங்கிருந்து தான் ஆட்சி செஞ்சதாகவும் இங்கதான் வாமன அவதாரம் தோன்றியதாகவும் நம்பப்படுது. இந்த புராண நிகழ்வை மையப்படுத்தி ராஜாங்கத்தோட எல்லா மக்களும் இங்க ஒண்ணு கூடி ஓணம் பண்டிகையை கொண்டாடியும் பிரம்மாண்ட விருந்து பரிமாறியும் மகிழ்ந்திருக்காங்க. வருஷந்தோறும் இந்த கொண்டாட்டம் இப்ப வரைக்கும் வெகு பிரசித்தியா நடந்து வருது. பகவான் விஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா போற்றப்படும் இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போய் தரிசிச்சா ரொம்ப சிறப்பு. இந்த ஓணம் சத்யால இடம்பெற 2 முத்தான ஐட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நம்ம விருந்தகம் தேடி வந்த அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் லலிதா மோகன். சமையல் சொல்லும் சுவையை பார்க்கலாம் வாங்க. முதல்ல கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி செய்ய போறோம். பொடியா நறுக்கின இஞ்சி 1 கப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை 1.25 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இஞ்சி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ நறுக்கின சின்ன வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 2 இதையும் சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலை 1 கொத்து. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுட்டு வதக்கணும். இதுக்கு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்சு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இந்த புளி கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு கொதி வந்த உடனே 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது கொஞ்சம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கரண்டியை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து இதை சேர்த்து தாளிச்சிட்டு அதில் சேர்த்துடணும். இதை செஞ்சு அடுத்த நாள் தான் யூஸ் பண்ணணுங்க. அதான் இந்த கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளியோட சிறப்பு. இப்போ கேரளா சிறப்பு அன்னாசி பச்சடி செய்யறத பார்க்கலாம். கட் பண்ண அன்னாசி பழம் 2 கப்பு, துருவின தேங்காய் 1 கப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 2 பல், பச்சை மிளகாய் 1. இந்த 4ஐயும் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற அன்னாசி பழத்தை சேர்த்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய், இஞ்சி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட 3/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வேக வைக்கணும். அன்னாசி பழம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி வரணும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சூடு கொஞ்சம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் இது கூட ஃப்ரெஷ்ஷான தயிர் 1 கப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். தயிர்லேயே தேவையான உப்பு சேர்த்தாச்சு. கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண சின்ன வெங்காயம் 4 சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய்,
கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து தாளிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சூடா ஊத்துனோம்னா தயிர் திரிஞ்சு போயிடும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதுல கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில ஒரு அற்புதமான கேரளா சிறப்பு அன்னாசி பச்சடி ரெடி. 10 நிமிஷத்துல இதை அசத்தலா செஞ்சிடலாங்க. இதை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவீங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.